அடிப்பட்டியை 5க்கு 10 இன்ச் எடுத்து ஒரு லைனிங்கோடு சேர்த்து இது போல் தைச்சிக்கணும். மெயின் பீஸு 15க்கு 13 எடுத்து 3 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு 2 ஓரமுமே 1/2 இன்ச்சுக்கு தைச்சி இது மாதிரி எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் லைனிங் பீஸையும் எடுத்து அதையும் 3 இன்ச்சுக்கு வரா மாதிரி அளந்து பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ஜிப்பை வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். ஒரு சைடு இதை அட்டாச் பண்ணிக்கணும், ஒரு சைடு அந்த சைடு அட்டாச் பண்ணிக்கணும். அட்டாச் பண்ணுறது லைட்டாக ஜிப்பிலேருந்து தள்ளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரன்னர் போட்டு எடுத்து ஒரு ஓரம் வச்சிடலாம். செகண்ட் மெயின் பீஸ் கூட ஜிப்பை அட்டாச் பண்ணி அந்த சைடு வச்சு அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணுறப்போ ஜிப்பை ஒட்டி இருக்காத மாதிரி பார்த்துக்கணும். ரன்னர் போட்டு இதையும் எடுத்து வச்சிடணும். இப்போது மெயின் பீஸில் ஹேண்டிலுக்கு மார்க் பண்ணிவிட்டு நடுப்புற கட் பண்ணி 2.5 இன்ச் அந்த பக்கம் 2.5 இன்ச் இந்த பக்கம் வச்சுட்டு ஹேண்டில் வச்சு ஜாயின் பண்ணிடணும். அப்போ தான் தைக்கிறப்போ எதுவும் நவராமல் இருக்கும். ஸோ அதுக்காக இல்லை என்னால் அப்படியே வச்சு ஹேண்டில் ஜாயின் பண்ண முடியும்னாலும் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய ஆப்ஷனல் தான். இப்போ ஜிப்பை உல்டாஸ், அதாவது நேர் சைடு தலைகீழான சைடு இருக்கும். தலைகீழான சைடு வச்சு மேலே பைப்பிங் வச்சு இப்படி அடித்து கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்படி கையால் தடவி கொடுத்து ஒரு படிமான தையல் போட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கும். அடுத்த சைடு ஜிப்புக்கு தலைகீழாக வச்சு லைனிங்கை வச்சு இது மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கணும். மீதி இருக்கிற எக்ஸஸ் பீஸை கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ லைட்டாக கையில் தலாவி உள்பக்கமாக கையில் தலாவி கொடுத்து இது மாதிரி படிமான தையல் போட்டுக்கணும். போட்டுட்டு ரன்னர் 2 சைடும் ரன்னர் போட்டுக்கோங்க. மெயினில் 2 ரன்னர் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸஸ் பீஸ் எல்லாம் இப்படி பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இப்படி நேராக பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் தையல் போட்டுக்கிட்டா லைனிங் பீஸு மேல் பீஸு எதுவுமே நகராத இருக்கும். ஸோ நம்ம தைக்கிறப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ சென்டர் மார்க்கிங் பண்ணிவிட்டு அடி பாட்டம் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இது போல் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. 2 தையல் விட்டுக்கோங்க. அடுத்த பீஸையும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வாரமுமே ஸ்டிச் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ அடி பாட்டம் கசட் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இதை பிடிச்சி தைச்சிருங்க. இது மாதிரி பேக் ரெடி ஆகிடும். ரெடியான வாட்டி ஜிப்பை பிரிச்சுட்டு திருப்பினீங்கன்னா இது போல் இருக்கும். இது மேலே ஒரு ஜிப்பு, சைடில் ஒரு ஜிப்பு, பாருங்கள் உள்ளே ஒரு ஜிப்பு இருக்கும். பேக் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.